கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீதத்திலே 115 அதிகாரத்திலே 2 இருந்து நீங்கள் பாருங்கள். அவருடைய தேவன் இப்பொழுது எங்கே என்று புறஜாதிகள் சொல்வானேன். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். தமக்கு சுத்தமான யாவையும் அவர் செய்கிறார். அவருடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷனுடைய கைவேலையுமாய் இருக்கிறது. அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது, அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது, அவைகளுக்கு மூக்கு இருந்தும் முகராது, அவைகளுக்கு கைகள் இருந்தும் தொடாது, அவைகளுக்கு கால்கள் இருந்தும் நடவாது, தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது. அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்களும் யாவரும் அவைகளைப் போலவே இருக்கிறார்கள் என்று இங்கே பரிசுத்த வேத புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மைதானே? ஒரு மரத்தை வெட்டுகிறார்கள், அதிலே குளிர் காய்கிறார்கள், வீடு கட்டுகிறார்கள், மீதி அடுப்பு எரித்து சமைக்கிறார்கள், அதில் பாதி கட்டை எடுத்து ஒரு சிலை வடிவம் போல செய்து அதை வணங்குகிறார்கள், என்னை காப்பாற்றுங்கள் என்று. அதை எப்படி காப்பாற்றும்? அதை யோசிக்க கூட அவங்களுக்கு வேலை செய்யலை, இல்லையா? அதே போல் கல்லை வெட்டுகிறார்கள், வீடு கட்டுகிறார்கள், படிக்கட்டி செய்கிறாங்க, ஒரு கல்லை மிதித்து அடுத்த கல்லை உருவத்தை செய்து அதை வழிபடுகிறார்கள், என்னை காப்பாற்றுங்கள் என்று. அது நம்மளை எப்படி காப்பாற்றும் என்று தோணக்கூட அவங்களுக்கு அதை யோசிக்க தெரியல, இல்லையா? அவைகளைப் போலவே இருக்கிறார்கள், கல்லை போலவே இருக்கிறார்கள். அவைகளை உண்டு பண்ணுகிறவனும் அவைகளைப் போலவே இருக்கிறான் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களை, தெளிவடைங்கள். நம்மளுடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவன் என்பதை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். நன்றி.